தான் ஒரு பெரிய ஒரு சந்தையாகவும் இருந்தது. யுத்தத்துக்கு பிறகு இதுதான் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம். ஊட்டுது இந்த வீடியோக்கான எடுக்க போய் எங்கட பழைய நினைவுகளை அது என்ன போய் வர்றது. அதால அங்க இருக்கும்போது நாங்கள் ரவுண்ட்ஸ்கள் அடிக்க சண்டை நடக்கைகள் அதுக்குலாம் இங்கே இல்லை, வேற இடத்துல மாறிட்டாங்க. இதெல்லாம் ரவுண்ட்ஸ் பட்ட இடங்கள், ரவுண்ட்ஸ் குண்டுகள் பட்ட இடங்கள் பாருங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முல்லை சரண் யூடியூப் சேனல். இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் எல்லாரும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எங்களோட ஊரை சுற்றி காட்டுறதான் இன்றைக்கு வீடியோவாகவே இருக்க போகுது. அதாவது முள்ளிவாய்க்கால், எங்களோட ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால்ன்றது வெறும் பேர் இல்லை, வெறும் பேர் மட்டுமல்ல, யாருக்கும் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அதாவது உலகத்தில் உள்ள அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் முள்ளிவாய்க்கால். அந்த ஊரில் இப்போ எப்படி இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். இப்போ எப்படி இருக்கு, முந்தி என்னென்ன நடந்தது என்பதை மேலோட்டமாகவும் ஆழமாகவும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன். வழி இடங்கள்ல இருந்து அந்த வீடியோக்களை பார்த்துருப்பீங்க, ஊர் எப்படி இருக்கு, இது ஊரில் என்ன நடக்குதுன்னு. இப்போ ஊர்க்காரனா நான் உங்களுக்கு அதை விலாவரையா எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. புதுசாக வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் முல்லை சரண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு ஆதரவு, அடுத்தடுத்த வீடியோக்கள், இதுபோல் வீடியோக்களும் வித்தியாசமான வீடியோக்களாகவும் இனிமேல் எங்களோட சேனலில் வந்து கொண்டிருக்கும். முழு ஆதரவை தாங்க. வாங்க இந்த வீடியோவில் வந்து முள்ளிவாய்க்கால் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்காது. இது ரெட்டவாய்க்கால் முருகண்டி புள்ளியார் கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இதிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் முள்ளிவாய்க்கால்ன்றது ஆரம்பிக்கும். ஆனால் இந்த புள்ளியார் கோயிலையும் முள்ளிவாய்க்காலையும் பிரித்து பார்க்க இயலாது. அதால் இங்கேருந்து ஆரம்பித்தா தான் சரிண்டு எனக்கு தோணுச்சு. அதால் தான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் 1.5 கிலோமீட்டருக்கு அங்கால தான் அந்த போட் போட்டிருக்கு முள்ளிவாய்க்கால்ன்றது ஆரம்பிக்கும். அதில் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். நாங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சா தான் எனக்கு சரின்னு பட்டுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. வாங்க விலாவரியா பார்ப்போம். முடிஞ்சவங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் முள்ளிவாய்க்கால் பற்றி தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே மக்களே, ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடங்கள் பூராவே தற்பொழுது வயல்வெளியாக காணப்படுது. வயல்வெளியான வயல் செய்கிற இடங்களாக காணப்படுது. முந்தைய யுத்த காலத்திற்கு முன்பான காலப்பகுதியில் இந்த இடங்கள் பூராவே விடத்தல் காடுகளாக காணப்பட்ட இடங்கள்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடங்கள். இப்போ எல்லாரும் தங்களை சொந்த காணிகளை உழுது வயல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுபோகம் மட்டும்தான் இங்கே வயல் விதைக்கிறது. ஏனெண்டா இங்கே குளங்கள் இல்லாதபடியால் சிறுபோகம் மட்டும்தான் விதைப்பாங்க. அதாவது இந்த வயல்வெளிக்கு அங்கால பார்த்தீங்கன்னா நந்திக்கடல். முள்ளிவாய்க்காலண்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நந்திக்கடலை பற்றி அறிஞ்சிருப்பீங்க. நந்திக்கடலையும் மட்டுவால் பாலத்தையும் மறக்க முடியாது, முள்ளிவாய்க்காலையும் மறக்க முடியாது. அந்த ஃபோன் கேமரா எடுத்தபடியால் வடிவாக தெரியல. இன்னொரு நாளைக்கு நந்திக்கடலையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடங்கள் பூராவே இப்பொழுது வயல் செய்கிற இடங்களா இருக்குது. சிறுபோகம் மட்டும் வயல் செய்கிறவங்க. நான் முன்பே சொன்னது போல முள்ளிவாய்க்கால்ன்றது இந்த போட் போட்டிருக்கு பாருங்க. முள்ளிவாய்க்கால்ன்று இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் தான் முள்ளிவாய்க்கால்கிட்ட முன்னைய சந்தையாக இருந்த இடம். இப்போ இடத்துல இந்த சந்தை இல்லை. அதாவது முன்னைய யுத்தம் நடந்த ஒரு தடத்தை காட்டுற மாதிரி இந்த சந்தை, பழைய சந்தை இப்பயும் உடைக்காம அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க பொதுச்சந்தை முள்ளிவாய்க்கால். ஜூம் பண்ணி காட்டணும் பாருங்க. பொதுச்சந்தை முள்ளிவாய்க்கால்
இல்லை செல்லடி குண்டுபட்ட இடங்கள் தடங்கள் தெரியுது பாருங்க. இவ்விடத்துல எல்லாம் யுத்த கால பகுதியில் மிக மோசமான யுத்தங்கள் நடைபெற்ற இடம். நீங்க இப்ப பார்க்குற பாதை தான் இந்து மயானத்துக்கு போற பாதை. அதாவது முள்ளிவாய்க்கால் இந்து மயானத்துக்கு அந்த அந்த பாதையெல்லாம் போறது. அதுக்குள்ளதான் இந்து மயானம் இருக்குது. அந்த பாதையால போகணும். இப்ப நீங்க பார்க்கறது தான் முள்ளிவாய்க்கால் குமார கணபதி ஆலயம். முள்ளிவாய்க்கால்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கோயில், பிள்ளையார் கோயில். இந்த வீடியோவில் முள்ளிவாய்க்கால் பற்றி நிறைய விடயம் காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். எங்களோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் என்றால் முடிந்தளவு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர மறந்துடாதீங்க. முள்ளிவாய்க்காலில் பார்த்தீங்கன்னா 2 பாடசாலைகள் இருக்குது. ஒன்று ஆரம்ப பாடசாலை, இன்னொன்று கனிஷ்ட உயர்தர பாடசாலை. அதாவது ஓலெவல் மட்டும் இருக்கும். உயர்கல்விக்காக புதுக்குடியிருப்பு மற்றும் முல்லைத்தீவுக்கு போவாங்க இங்கேருந்து பஸ்ஸில். இதுதான் முள்ளிவாய்க்கால் மேற்கு கனிஷ்ட உயர்தர பாடசாலை. ஓகே மக்களே, வெளிக்கிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகள் உங்களுக்கு காட்ட இருக்கிறதால வீடியோட நீளத்தை கருத்தில் கொண்டு சில இடங்களை ஷோர்ட்டாக காட்டி கொண்டு போகிறேன். அதாவது இன்னொரு சந்தர்ப்பத்தில் விடுபட்ட இடங்களை உங்களுக்கு விவரமாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த வலதுபுறம் இருக்கிற அந்த வயல்வெளிகள் முந்தைய காலப்பகுதியில், அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளைனா இருக்கும்போது இதுக்குள்ள கிரவுண்டாக இருந்தது. இதுதான் விளையாட்டு மைதானமாக இருந்த இடங்கள். இதெல்லாம் விளையாடுறது. எனக்கும் அந்த விளையாடிய நினைவுகள் இப்போ என் கண்ணுக்கு நிற்குது. இதுதான் முள்ளிவாய்க்கால் சந்தி என்ற இடம். சந்தி என்று இவ்விடத்தை தான் சொல்லுவாங்க. இதுதான் அந்த முள்ளிவாய்க்கால் சந்தியில் உள்ள கண்ணங்கோயில். இவ்விடம் முள்ளிவாய்க்கால் சந்தி. அந்த ரோஸ் கலரில் தெரிகிற இடம் தான் பழைய போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ அவ்விடத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்காலை 2 பகுதியாக காட்ட போகிறேன். ஒன்று முள்ளிவாய்க்காலிருந்து முல்லைத்தீவு போகிற மெயின் ரோட்டில் உள்ள தோற்றத்தையும், பிறகு ஊருக்குள்ள அங்கேருந்து வரும்போது ஊருக்குள்ளால உங்களுக்கு ஊர் எப்படி இருக்குன்றதையும் காட்டி கொண்டு வர போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வயல்வெளிகள்லாம். இங்கே சிறுபோகம் மட்டும்தான் செய்கிறது. முள்ளிவாய்க்கால்ன்றது ஒரு கடல் சார்ந்த இடம். அதால் இங்கே கடற்தொழில் செய்கிறன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அதாவது பெருங்கடலில் போய் மீன் பிடிக்கிறதும், சிறுகடல் நந்திக்கடலில் போய் இறால் மீன் பிடிக்கிறதும் இங்கே வளமையாக செய்கிறது உண்டு. அதோட இங்கே சிறுபோக வயல் செய்யும் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெங்காயம், நிலக்கடலை, தர்பூசணி போன்றவற்றும் இங்கே பயிரிட்டு விவசாயமாக செய்து கொள்கிறாங்க. பெரும்போக வயல் மட்டும்தான் செய்கிறது. அதாவது மழையை நம்பி வயல் செய்கிறது. இங்கே ஒரு பில்டிங் கட்டி கொண்டிருக்கிறாங்க. என்ன பில்டிங்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சில பேர் முள்ளிவாய்க்காலில் இருந்திருப்பீங்கள் யுத்த காலத்தில். சில பேர் பிறகு யுத்த காலத்திற்கு பிறகு வந்து போயிருப்பீங்கள். முள்ளிவாய்க்கால் முன்பு, அதாவது யுத்த காலத்திற்கு முன்பு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லியிருப்போங்க. ஏதாவது மாற்றம் நடந்து போயிட்டுருக்கா, இல்லை அது நடந்து கொண்டு இருக்கா, இல்லை அது நடக்கலையா என்பதை
மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு வர இடங்களில் இருந்தும் இதற்கு முதல் நான் காட்டின இடங்கள்ல இருந்தும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யுத்த நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான உறவுகள் குடிசைகள் பதுங்குகுழிகள் அமைச்சு தஞ்சம் புகுந்து இருந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு வர இடம். அந்த நேரத்தில் இது ஒரு கலவரமான இடமாகவே இருந்திருக்கும். ஒரே வெடிச்சத்தமும் குண்டுகள் விழுந்து வெடிக்கிற சத்தங்களும் நிறைய பேர்ட்ட அழுகை ஒப்பாரிகள் நிறைஞ்ச ஒரு என்ன சொல்கிறது அவலமான ஒரு அழுகைக்குரிய இடமாகவே இந்த இடங்கள் காணப்பட்டிருக்கும். எப்பயும் அழுகை சத்தம் மட்டுமே கேட்ட இடங்கள். நீங்கள் இப்பொழுது குடிக்கிற மே 18 குடிக்கிற முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சின்றதை இந்த வீதியோரங்களில் தான் கொடுத்தவங்க முந்தி அது நிறைய பேர்ட்ட பசி ஆட்டியிருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான இடத்தை காட்டுறேன்னு பாருங்க. இந்த பாதை தான் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு போகிற பாதை. நான் முள்ளிவாய்க்கால் முடிவிடத்தை காட்டிட்டு திரும்பி வந்து அந்த இடத்தை காட்டுவேன். இங்கால வீதி கரைகளில் பார்த்தீங்கன்னா முந்தி ஆக்கள் இருந்து விடுபட்ட இடங்கள், அதாவது கல்வெடுகள் அப்படியே இன்னும் ஆக்கள் வந்து குடியேறாமல் யுத்தம் நடந்த அந்த தடத்தோடையே அப்படியே இருக்குது பார்ப்பீங்க. இதில் தெரிகிற கோயில் முள்ளிவாய்க்கால் குறுந்தடி சிவலிங்க விநாயகர் கோயில், ஒரு பிரசித்தமான கோயில். இங்கால வரும்போது பார்த்தீங்கன்னா நந்திக்கடல் தெரியுது. இந்த நந்திக்கடலூடாக தான் நாங்கள் இறுதிக்கட்ட யுத்தம் முடிவு பெற்ற நேரத்தில் நந்திக்கடலால், அதாவது குறிப்பாக உங்களுக்கு சொல்லப்போனால் இரும்பு கட்டில் பார்த்துருப்பீங்க. இரும்பு கட்டில்ன்றது 10 இன்ச்சு பைப்பில் செய்கிற அந்த ஒரு நார்மல் வெயிட்டான கட்டில். அந்த கட்டிலுக்கு கீழே ஒரு 3 டிராக்டர் டீப்பை கட்டி அதுக்கு மேலே ஒரு படகு மாதிரி செய்து தான் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால்ல இருந்து கடைசியாக அக்கறைக்கு அங்கால போய் சேர்ந்து நாங்கள். இதுதான் அந்த முள்ளிவாய்க்கால் முடிவிடம். ஓகே, இனி முள்ளிவாய்க்கால் உள்பகுதியை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, முள்ளிவாய்க்காலை பிரதான வீதியூடாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். இனி உங்களை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். அதாவது முதலாவது இடமே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றம். அந்த இடத்தை உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே மற்ற முக்கியமான இடங்களை உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாதை தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்துக்கு போகிற பாதை. நான் இந்த வீடியோவின் இடப்பகுதியில் சொல்லியிருப்பேன், முள்ளிவாய்க்கால்ல இருந்து இறுதிக்கட்ட யுத்தம் முடிஞ்ச நேரத்தில் இங்கேருந்து எப்படி நந்திக்கடலூடாக நாங்கள் போனாங்கன்னு சொல்லியிருப்பேன். யுத்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்தாங்கள், சாப்பாட்டுக்கு என்ன செய்தாங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்ட நாங்கள், எப்படியான சூழ்நிலை இருந்தது என்பதெல்லாம் எந்த அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று விருப்பப்பட்டால், சில பேர் விருப்பப்படுவீங்க. அப்படி விருப்பப்படுறார்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு எந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் நீங்கள் பார்க்குற இடம் தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றம். மே 18 பார்த்தீங்கன்னா இது பூராவே வெவ்வேறு இடங்கள்லேருந்து நிறைய கணக்கான உறவுகள் இங்கே வந்து ஒன்றா சேர்கிற இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துல தான் எல்லா இடங்கள்லேருந்தும் வந்து தங்களோட உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தி நினைவு கூர்ந்துட்டு போகிற இடம்.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தின் முக்கிய இடம், நினைவு சின்னம் இருக்கிற இடம். இங்கே தான் மே 18 தீபங்கள் கொளுத்தி தங்களோட உறவுகளுக்காக நினைவஞ்சலி செலுத்துகிற இடம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற இடம் இறுதிக்கட்ட யுத்த நேரத்தில் இந்த இயந்திர கோளாறு காரணமாக கரையொதுங்கிய ஒரு பெரிய ஒரு கப்பல் நின்ற இடத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த கப்பல் கரை ஒதுங்கினதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணம்தான் நான் சொன்ன மாதிரி இயந்திர கோளாறு காரணமாக கரை ஒதுங்கினதுன்றது. இந்த கப்பல் எங்கள் கண் பார்வையிலிருந்து கரை ஒதுங்க மட்டும் ஒரு 3 நாள் பிடிச்சது. எனக்கு நினைவு தெரிஞ்சு நாங்கள் அதிகாலையிலேயே போய் பார்க்கும் பொழுது கப்பல் கரை ஒதுங்கி இருக்கின்றதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு போய் பார்க்கும் பொழுது கப்பல்கிட்ட ஒரு மணிக்கூட்டு கோபுரம் மட்டும்தான் தெரிஞ்சது. அது கரையை ஒரு பெரிய கப்பலாக பார்க்குறதுக்கு ஒரு 3 நாள் எடுத்தது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கப்பலை முறையாக கரைக்கு கொண்டு வரதுக்குரிய வசதிகள் இங்கே காணப்படையில. அந்த கப்பல் அந்த நேரம் வந்தது நிறைய பேருக்கு பயன்பெற்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நிவாரணப் பொருட்கள், அரிசி போன்ற பொருட்கள் எல்லாம் வந்தது. கப்பல் இந்த இடத்துல கரை ஒதுங்கினபடியால் இந்த இடத்த கப்பலடி என்று சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது யுத்த நேரத்தில் பயன்படுத்திய ஒரு துருப்பு வாகனம். துருப்பு வாகனம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவச வாகனம், அதாவது குண்டுகள் துளைக்காத ஒரு வாகனம். இந்த யுத்த வாகனத்திற்கு முன்னுக்கு பயன்படுத்தின கண்ணாடியை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. திக்னஸ் கூடிய கண்ணாடி, அதாவது குண்டுகள் துளைக்காத கண்ணாடி. இதுவும் ஒரு யுத்தத்துக்கு பயன்படுத்தின வாகனங்கள்கிட்ட பகுதிகள்னு நினைக்கிறேன். இல்லாத எனக்கு கப்பல்கிட்ட பகுதிகளோ எனக்கு சரியாக தெரியலை. இதெல்லாம் ஒரு பகுதிகள். பெரிய பெரிய பகுதியாக இருக்குது, ஆனால் என்னென்று சரியாக தெரியலை. நிறைய நாளாக இங்கே இருக்குது. அந்த தொலைவில் தெரிகிறது தான் நான் சொன்ன கப்பல். அது முழுதாக வெட்டி அழுத்திட்டாங்க. அது இருந்துட்டு தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க எப்படியான கப்பல் வந்தது, என்ன நடந்திருக்குன்னு. ஆனால் அது முழுதாக அழிக்கப்பட்டாச்சு. இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த கப்பல் முழுமையாக இருக்கும் பொழுது, அதாவது வெட்டுறதுக்கு முன்னுக்கு, அது அழிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கடல் கரையும் கப்பலும் சேர்ந்த மாதிரி தான் இருந்தது. அது வெட்டி அழிக்கப்பட்ட பிறகு அந்த அலைகள் மேலால் இந்த கரையை அரிச்சு அது கப்பல் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கப்பலுக்கும் எனக்குமான ஒரு சுவாரஸ்யமான தொடர்பு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எனது அத்தானோட வீசி மீன் பிடிக்கிறதுக்கு, அதாவது கரையிலேருந்து பீச் வலையை பயன்படுத்தி வீசி மீன் பிடிக்கிறதுக்கு வாரினாங்க. அப்போ இந்த யுத்த நேரம் சண்டைகள் நடைபெற நேரத்தில்
இருந்துட்டு சில நேரங்களில் ஆக்ரோஷமாக இந்த வட்டுவால் முனைகளில் இருந்தும் தாக்குவாங்க. அப்போயே ஓடி போய் ஒளிகிற இடம் இந்த கப்பலாக தான் இருந்தது. பல தடவை அந்த கப்பல் எங்களோட உயிரை காப்பாத்திருக்கு. இப்போ அந்த கப்பலை அழிச்சிட்டாங்க. நான் கவச வாகனம் ஒன்று காட்டியிருப்பேன், அதாவது துருப்பு வாகனம் ஒன்று காட்டியிருப்பேன். அந்த துருப்பு வாகனத்திற்கு பயன்படுத்தின இரும்பை விட பல்மடங்கு பெரிய ஒரு இரும்பு தான் இந்த கப்பல் உருவாக்கப்பட்டது. அதால் எந்தவித சேதமும் எங்களுக்கு ஏற்பட்டதில்லை. ஒரு பாதுகாப்பாக இருந்தது. இருந்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும். பழைய நினைவுகளை எப்பயும் நினைக்கும் போது கவலை தவிர வேறொன்றும் வராது. ஆனந்தத்துக்குரிய நாளே அவை ஒரு நாளும் இருக்காது. இருந்தால் பட்ட வேதனைகள், துன்பங்கள் அப்படி எத்தனை மரங்களுக்கு சுற்றி ஒளிஞ்சு ஓடினதும் இப்போ சிரிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கதையை சொல்ல. ஆனால் அந்த நேரம் ஒரு நாளும் சிரிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் வராது. எப்பயும் தலை நிமித்தி வெளியில் தலை காட்டவே இயலாது. அப்படி தான் இருக்கும். மேலால் சிட்டுக்குருவி பறக்கிற மாதிரி பறந்து கொண்டே இருக்கும். அப்போ அதால் இந்த நினைவுகளை வீடியோக்காண்டி வந்தது. எந்த நினைவையும் மீட்கிறதுக்கு என்ன, அது ஒரு சரியான வேதனையாகவும் கவலையாகவும் இருக்குது மீட்டு பார்க்க. அப்போக்கே நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா பெரிய வயசு, நிறைய தெரிஞ்சிருக்குண்டு. அப்போக்கே சின்ன பொடியங்கள், ஆனால் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அது அந்த வயசுக்கு அது என்ன சொல்கிறது, மனசுக்கு ஆழமாகவே பதிஞ்சபடியால் சின்ன பொடியனாக இருந்தாலும் அது ஆழமாகவே பதிஞ்சபடியால் இப்பயும் அதை நினைக்கும் போது வேதனையாக தான் இருக்கு. இன்னும் ஒரு 4 கப்பல் இருக்கு பாருங்க, யுத்தத்துக்கு பயன்படுத்தின கப்பல். இது டோரான்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சொல்லியிருப்பேன் முன் வீடியோவில் அந்த கப்பல்கிட்ட கதை, ரவுண்ட்ஸ் துளைக்காதுண்டு. இந்த சின்னண்ட இதுவும் பெருசாக தான் இருக்குது. ஆனால் இந்த அதை குறிப்பிட்டு பார்க்கக்குள்ள இது சின்னனா தான் இருக்குது. அதால் சொல்கிறேன், அதில் இந்த தகரத்துற திக்னஸுக்கு அதிர திக்னஸுக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா இது ஆழ்கடலில் போய் வர்றது. அதால் அங்கே இருக்கும்போது நாங்கள் ரவுண்ட்ஸ்கள் அடிக்க சண்டை நடக்கைகள் அதுக்குள்ளாம் போய் நிற்கிற நாங்கள். அது வீடு இல்லாமல் அங்கே வந்து நிற்கிறதுல இங்கே மீன் பிடிக்க இப்போ வந்த இந்த மரமோண்ட அப்பா, எங்களோட சித்தப்பா, அத்தான், அப்படி அவங்களோட வரும்போது சண்டையில் நடக்க அதுக்கெல்லாம் போய் ஒளிஞ்சிருப்போம். இதுவும் ஒரு நினைவு. என்ன சொல்றது, சண்டையோட உக்கிரத்தை காட்டுது பாருங்க, எவ்வளவு குண்டுகள் விழுந்திருக்கும்ட்டு. எப்படி இருக்கு இந்த இடங்கள். முந்தி இராணுவம் இருந்த இடங்கள், இப்போ அதை டூரிஸ்டாவே ஒரு கூடாரங்களை கட்டிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. உள்ள போய் காட்டுறதுக்கு டைம் இல்லை. அதால
ஷோட்டா காட்டிட்டு போவோம். இதுதான் நான் சொன்ன அந்த இராணுவம் கட்டிட்டு விட்டுட்டு போன ஒரு பூங்கா மாதிரி. நல்ல குளிர்மையாகவும் நல்ல மரங்கள் நிறைஞ்ச ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்கு. இது இப்போ என்ன சொல்றது பராமரிக்கிறேன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லா துப்புராக்கி கஞ்சலெல்லாம் எரிச்சு விட்டுருக்கு. ஃபுல்லா இந்த முள்ளிவாய்க்காலில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நாவல் மரம் இருக்கும். நாவல் மரத்தால இந்த நாவல் மரங்களெல்லாம் கஞ்சல் கொட்டி கொண்டு இருக்கும். ஆனால் இது யார் துப்புராக்கி யார் பாதுகாக்கிறேன்னு தெரியல. நாங்களே இன்றைக்கு தான் வந்திருக்கோம் நிறைய நாளுக்கு பிறகு. இதுகள் இந்த கூடாரங்களை கட்டுறதுக்கு முதல் வந்து இங்கே ஒரு சமையல் செய்து ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு. எப்படியும் ஒரு 5 மாதம் 6 மாதம் இதுக்கு முதல். ஓகே, இங்கேருந்து வலிக்கிடுவோம். ஓகே மக்களே, அடுத்தது இங்கேருந்து போய் ஊருக்குள்ளே எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு வர்றது ஊருக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்து கொண்டு வாருங்கள். யுத்தத்தால் மட்டுமல்ல, சுனாமியாலும் முள்ளிவாய்க்கால் பாதிக்கப்பட்டது. சுனாமியால் பாதிக்கப்பட்டதுக்கு கட்டி கிடக்கப்பட்ட வீடுகள்லாம் சில வீடுகள் இங்கே இருக்கிற வீடுகள். இதுதான் முள்ளிவாய்க்காலில் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயம், புனித பவுல் ஆலயம். தென்னை மட்டையால் வரியப்பட்ட வேலிகளை பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ பார்க்குற வீடு யுத்தத்திற்கு முன்பு இருந்த வீடு. இந்த வீதி இப்போ கிட்டடிலாம் போட்ட வீதி. அங்கால பார்த்தீங்கன்னா வீதி நல்லா இருக்காது, பழைய கிரவல் வீதியாகவே காணப்படும். இன்னும் புனரமைக்கையில் நிறைய வீடியோக்களில் முள்ளிவாய்க்கால் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கள், அறிஞ்சிருப்பீங்கள். ஆனால் ஊர்க்காரனா முள்ளிவாய்க்கால் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் தற்போது உள்ள முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்காலில் வீடுகள் வீதிகள் எல்லாம் தற்பொழுது இப்படி தான் இருக்குது. நிறைய பேர் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதாவது அன்றாட கூலி வேலைக்கும் கடத்தொழிலுக்கும். கடத்தொழிலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நான் 2 வீடியோ போட்டிருப்பேன் இதற்கு முன்பு. அந்த கரவலை வீடியோ 2 வீடியோ போட்டிருப்பேன். அதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்பொழுது மீன் நிலைமைகள் எப்படி இருக்குண்டு. அதாவது மீன் பிடிக்கிற நிலைமைகள். எங்களோட ஊர்லேயே கடல் தொழிலுக்கு இப்பொழுது போராடுற வீதமே குறைஞ்சிட்டு. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 4 போட் தான் போகுது இங்கேருந்து கடற்தொழிலுக்கு. ஏனெண்டா அவ்வளத்துக்கு மீன்பாடு என்பது குறைஞ்சது. மண்ணெண்ணெய் அடித்து இங்கேருந்து மீனுக்கு போய் அங்கே அந்த மண்ணெண்ணெய் காசு எடுக்கிறது நிறைய கஷ்டமாக இருக்குது.
அதால் போடுறவங்களே நிப்பாட்டிட்டாங்க. அதால் இன்னமுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது தான் முள்ளிவாய்க்கால் பிரதான விளையாட்டு மைதானம். இந்த விளையாட்டு மைதானத்தில் தான் ஃபுட்பால், கிரிக்கெட் விளையாடுறது. ஆனால் இங்கே விளையாடுறதுக்கு தான் இப்போ ஆட்கள் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வெளி மாவட்டங்களில் வேலை செய்கிறாங்க, நான் உட்பட. நிறைய நண்பர்கள் வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க. அதால் முந்தைய மாதிரி நாங்கள் முன்னைய காலத்தில் பார்த்தீங்கன்னா லைட் போட்டு இரவாக விளையாடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு மைதானம் வெறிஞ்சோடி காணப்படுது. விளையாடுறதுக்கு கூட ஆட்கள் இல்லை. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் முள்ளிவாய்க்காலின் பிரசித்தமான காளி கோயில். இந்த கோயில் திருவிழா விசேஷமாக இருக்கும். திருவிழா நேரத்தில் அந்த வீடியோவை பதிவு செய்து உங்களுக்கு போடுறேன். நாங்கள் இப்போ போகிற வீதி எந்த வீதின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை வீதி. நீங்கள் இப்போ பார்க்குற வீடு வேறு யார்கிட்ட வீடும் இல்லை, எங்களோட பெரியம்மாட மகண்ட வீடு. அதாவது அண்ணாட வீடு. அவர் இப்போ இல்லை. இறு யுத்தத்தில் அவர் பெரியம்மா எல்லாரும் இறந்தவங்க. நீங்கள் இப்போ பார்க்குற வீடு ஆசையாக அவங்க ஒன்றும் பார்த்து கட்டின வீடு. நான் சின்னல்ல வந்து போயிருக்கேன் இந்த வீட்டெல்லாம். அவர் இல்லாமல் போகும்போது அவருக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் கைக்குழந்தை. எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ வீடு இடத்துக்கு வரும்போதே அவங்களோட நினைவு தான் வருது. இதில் பாருங்கள் குண்டுகள் எப்படி துளைச்சிருக்குண்டு. நீங்கள் அடுத்த பார்க்க போகிறது எங்களோட சித்திர வீடு. அதுவும் கடற்கரை போகிற பாதையெல்லாம் இருக்குது. இப்போ அவங்க இந்த வீட்டில் இல்லை. எவ்வளோ ரவுண்ட்ஸ் பட்டிருக்குன்னு பாருங்கள். ரவுண்ட்ஸ் குண்டுகள் பட்ட இடங்கள். இதுதான் கடற்கரைக்கு போகிற பாதை. முதல் நான் வந்த பாதையை பார்த்துருப்பீங்க. அந்த நேர் பாதையெல்லாம் கடற்கரை மெயின் பாதை இருந்தது. அதில் இப்போ ஆர்மி கேம்ப் இருக்கிறபடியால் மாற்றுப்பாதை போட்டு எங்களோட கப்பல் துறையே மாற்றிட்டாங்க இங்கால. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காட்ட முடிஞ்ச சில இடங்கள் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு 30 நிமிட வீடியோக்குள்ளே அடக்கி விடவே முடியாது. அதால் காட்டக்கூடிய இடங்கள் சில இதில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். முள்ளிவாய்க்கால் பற்றி, முள்ளிவாய்க்கால் இப்போ எப்படி இருக்குன்றதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ வாயிலாக அதை தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே மக்களே, முள்ளிவாய்க்கால் பற்றி நிறைய விடயம் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய விடயம் இந்த வீடியோ வாயிலாக நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். வெவ்வேறு இடங்கள்லேருந்து பார்ப்பீங்க. முள்ளிவாய்க்கால் இப்போ எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க.
நீங்கள் முள்ளிவாய்க்காலில் வந்து போயிருக்கிறீங்கள் இல்லது முள்ளிவாய்க்கால் யுத்த நேரத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். முள்ளிவாய்க்கால் பற்றி என்ன நினைக்கிறீங்கள் என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை தெரிஞ்சு கொள்ள ஆவலாக இருக்கிறேன் ஊர்க்காரனாக. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் முல்லைச்சேரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர மறந்துடாதீங்க. முள்ளிவாய்க்கால் பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் சரண்.